தங்க நகையை மறு அடகு வைக்கக்கூடிய விவகாரத்தில் புதிய கட்டுப்பாட்டிற்கு எதிராக வழக்கு. ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய நிதியமைச்சகம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதல் தர மத்திய அரசு மறுப்பு. வரக்கூடிய 9ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தின் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். நீட் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் நாடகம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தன்னுடைய தவறை திமுக அரசு மறைக்க பார்ப்பதாகவும் பேட்டி. மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன்னா தேர்தல் வந்தா போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை கேள்வி கேட்பாங்களே. வக்ஃப் மசோதா நிறைவேற்றத்தால் விளிம்பு நிலை இஸ்லாமியர்கள் பயன்பெறுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். எதிர்த்து வழக்கு தொடரப்படும் என்று திமுகவை தொடர்ந்து காங்கிரசும் அறிவிப்பு. ஏப்ரல் 3ஆம் வாரம் அமித்ஷா தமிழ்நாடு வர வாய்ப்பு. அதிமுக தேமுதிக கட்சி தலைவர்களை சந்திப்பார் என்றும் தகவல். எம்புரான் பட தயாரிப்பாளர் கோபாலன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. கோகுலம் சிட் ஃபண்ட் முறைகேடு புகாரில் நடவடிக்கை என்று தகவல். முல்லை பெரியார் அணையால் ஆபத்து என்று எம்புரான் படத்தில் காட்சியில் உள்ளதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. எதிர்ப்பு வந்த பிறகு காட்சிகள் நீக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். சென்சார்ல முதல்ல கட் பண்ணல, ஆனா படம் வெளியானதற்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். டாஸ்மாக் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு. வக்ஃப் மசோதாவை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டம். பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கைதாவதை தவிர்க்க தப்பி ஓடிய தொண்டர்கள். ஓசூர் அருகே ஆனைக்கல் பகுதியில் வீட்டுக்குள் சிறுத்தை புகுந்த நிலையில் பூட்டு போட்ட பெண். சிக்கிய சிறுத்தையை போராடி பிடித்துச் சென்ற வனத்துறையினர். கம்பம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற போது கையில் கடித்த பாம்பு. இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1280 ரூபாய் சரிவு. சவரன் 67,200 ரூபாய்க்கு விற்பனை. மருதமலை முருகன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு. அரோகரா முழக்கத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். ஆயிரத்து 299 சார்பு ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடவடிக்கை. வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் இன்று லக்னோ மும்பை அணிகள் மோதல். 2வது வெற்றியை பதிவு செய்ய இரு அணிகளும் தீவிரம். சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கும்படி அறிவுறுத்தப்பட்ட பதிவுகளில் 30 விழுக்காடு மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசுக்கு எதிரானவை என்பது தெரியவந்துள்ளது. ஸ்மார்ட் போன் யுகத்தில் பிறரை பற்றி தவறாக பேசுவதற்கும் அவதூறு பரப்புவதற்கும் சமூக வலைதளங்கள் முக்கிய கருவியாக உள்ளன.
வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் என சமூக வலைதளங்கள் பெருக போலி தகவல்களும் அவதூறுகளும் வரிசை கட்டி வரத் தொடங்கியுள்ளன. உண்மையான செய்திகளை விட சமூக வலைதளங்களில் வேகமாக பரவும் போலி தகவல்களை மக்கள் அதிகம் நம்புகின்றனர். இந்நிலையில் எக்ஸ் தளம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகிய சமூக வலைதளங்களுக்கு அவற்றின் தளங்களிலிருந்து குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் வீடியோக்கள், படங்கள், மக்களை தவறாக வழிநடத்தும் பதிவுகள் போன்ற சட்டவிரோத பதிவுகளை நீக்கும்படி மத்திய அரசு நோட்டீஸ் பிறப்பித்தது. கடந்த ஆண்டில் மட்டும் 1,10,000 பதிவுகளை நீக்கும்படி நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து எக்ஸ் தளம் தரப்பில் மத்திய அரசுக்கு எதிராக டெல்லி மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவதூறு கருத்துக்கள் தொடர்பான பதிவுகள் மற்றும் வீடியோக்களை நீக்கும்படி சமூக வலைதள நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் பிறப்பித்ததில் 30 விழுக்காடு மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசு துறைகள் சார்ந்தவை என்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது வெளிநாட்டு வங்கிகளில் உள்ள கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் வரவு வைப்பேன் என்று வாக்குறுதி அளித்த வீடியோவை எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியது போன்று திரித்து பரப்பப்பட்ட வீடியோவை நீக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் மகனும் ஐசிசி தலைவருமான ஜெய்ஷா மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை நீக்கும்படியும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் இந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான மத ரீதியான கருத்துக்களை நீக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்திய முக்கிய தகவல்களை கடந்த 2 ஆண்டுகளாக எக்ஸ் நிறுவனம் வெளியிடாமல் தவிர்த்து வந்த நிலையில் தற்போது மத்திய அரசுக்கு எதிரான வழக்கில் எக்ஸ் தளம் இந்த தகவல்களை பகிர்ந்துள்ளது. சமூக ஊடகங்களில் சட்டவிரோத கருத்துக்களை உடனடியாக அகற்றுவதற்கு உதவும் வகையில் விசாரணை முகமைகள், சமூக ஊடக தளங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களிடையே ஒருங்கிணைப்பை எளிதாக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ள சஹ்யோக் போர்ட்டல் சோதனை முறையில் மட்டுமே இருப்பதாகவும் அது பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் சமூக ஊடக தளங்களின் உதவியின்றி சர்ச்சை கருத்துக்களை நீக்க முடியும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்துகின்றனர். இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் புனித நீராடி நாளை கிணற்றில் குளித்துவிட்டு குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், 60 வயதுக்கும் மேற்பட்டோருக்கான தரிசன வரிசை என அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 100 ரூபாய் கட்டண வரிசையில் நின்றிருந்த பக்தர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததால் இலவச வழி 100 ரூபாய் கட்டண வரிசையில் தலா 2 அவசர வழிபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலையில் நடை திறக்கப்பட்டது முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு நடத்துகின்றனர். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 3 மணி நேரம் வரையில் காத்திருந்தனர். இதேபோன்று திருத்தணி முருகன் கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் தரிசனத்திற்கு 2 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் குவிந்த மக்களால் மலைக்கோவிலில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கோவிலிலிருந்து ரயில் நிலையத்திற்கு செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ஆண்களை விட பெண்கள் மிகவும் புத்திசாலிகள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பெண் என்பவர் யார் என்று ட்ரம்பிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், பெண் என்பவர் குழந்தை பெற்றுக் கொள்பவர், அவர்களுக்கும் சமத்துவம் இருக்கிறது என்றார். பெண்களின் விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் கலந்து கொள்வதற்கு எதிராக பேசிய ட்ரம்ப் அது நியாயமற்றது என்றார்.
திண்டுக்கல் அருகே நத்தமாடிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது 100 அடி ஆழ கிணற்றில் விழுந்த காளை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது. மாரியம்மன் கோயில் திருவிழாவிற்காக நடத்தப்பட்ட போட்டியில் 700 ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. 300 மாடுபிடி வீரர்கள் களம் கண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள், குத்துவிளக்கு, அண்டா, மிக்சி, ஃபேன் போன்றவை பரிசாக வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் வாளரமாணிக்கம் கிராமத்தில் காமன் சுவாமி உயிரிழப்பும் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி, குதிரைவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு, சின்ன குதிரை ஆகிய பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. 35 ஜோடி மாட்டு வண்டிகள் மற்றும் 11 சின்ன குதிரை வண்டிகளும் கலந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடி பரிசுகளை தட்டிச் சென்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் கோழி இறைச்சியால் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. சூளகிரி சுற்றுவட்டாரத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் இரவு நேரங்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாத நெடுஞ்சாலை ஓரங்களில் கொட்டப்படுகின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரவும் அபாயம் உள்ள நிலையில் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.